நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, ஒடுக்கப்பட்டவரோடு ஒன்றிணையும் ஆண்டவர். இதற்கு ஆதாரமாய் நாம் தியானிப்பதற்காய் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வசனம் 146 சங்கீதம் 7வது வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய சிந்தனைகளை 2 விதமாய் இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று வலதுசாரி சிந்தனை, இன்னொன்று இடதுசாரி சிந்தனை. வலதுசாரி சிந்தனை என்பது பிரபுக்கள், முதலாளிகள் பக்கம் அவர்களுக்காக சிந்திப்பது, அவர்கள் நல்லா இருக்கணும். யார் கஷ்டப்பட்டாலும் இந்த வலதுசாரி சிந்தனைக்காரர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. மனிதனுடைய வாழ்க்கை வேல்யூ இவ்வளவுதானா? இந்த வலதுசாரி சிந்தனை இந்த வர்ணங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனை. மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், இடைத்தட்டு மக்கள் என்று பிரித்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் வலதுசாரி சிந்தனை. இடதுசாரி சிந்தனை சமுதாயத்திலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு பக்கத்தில் நிற்கிற சிந்தனை இடதுசாரி சிந்தனை. ஆகவே ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கினவர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், அவர்கள் பக்கம் நின்று பேசிட்டா இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் உருப்படாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், அவர்கள்தான் கேன்சர், புற்றுநோய் இந்த சமுதாயத்திற்கு. இப்போ நேர வேதாகமத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை வலதுசாரி சிந்தனை உள்ளவராகவே இன்றைக்கி நிறைய பேர் எடுத்து பேசுகிறாங்க. சில சம்பவங்களை எடுத்து, அதாவது பைபிளை ஃபுல்லாக படிக்காதவங்க, ஆழமாய் படிக்காதவர்களுக்கு இயேசுநாதர் ஒரு சிறு குழுவினர் வலதுசாரி சிந்தனை உடையவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளையே குறை சொல்லுகிற ஏராளமான பேர் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. வேதாகமம் பெண்களை மதிக்கிறது இல்லை, ஆணாதிக்கம் நிறைந்தது தான். மதங்கள் எல்லாமே ஆணாதிக்கம் நிறைந்தது தான். இப்படி எல்லாமே அவங்கெல்லாம் நுனிப்புல் பெய்கிறவங்க. மேல் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கே தெரியாமல் அரசியல் கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறார். பழைய ஏற்பாடு இருந்தது, அப்புறம் அது வேண்டான்னு தானே புதிய ஏற்பாடு வந்துச்சு, அப்போ அது தப்பு தானே. அதாவது சென்ஸ்லெஸ்ஸாக பேசுகிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு அரசியல். சட்டசபையிலேயே ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வேறு ஏதோ ஒரு பதில் சொல்கிறான். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வரல. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 2 பதில் தான், அல்லது 3 பதில் வச்சுக்கலாம். சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பதில், இல்லை நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு பதில், இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் போய் சாப்பிட்ருவேன். 3 பதில் தான். ஆனால் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், போன மாதம் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கல்ல, அப்போ நாங்கள் ஏதாவது கேட்டோமா அப்படின்னு பேசுறது, அது இப்போ பெரிய அறிவாளித்தனமாகிட்டு வருது. இதெல்லாம் வலதுசாரி சிந்தனை. நம்ம கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு வேறு ஒரு பதிலை கொண்டு வருவாங்க. அது பதிலாகவே இருக்காது, அந்த கேள்விக்குரிய பதிலாகவே இருக்காது, அது இன்னொரு கேள்வியாக இருக்கும். சரி, இயேசு கிறிஸ்துவை உடனே அவர் ஒடுக்கப்பட்டவர்களோடு இணைஞ்சு நிற்கிறாரு. இயேசுநாதர் மேலே உள்ள குற்றச்சாட்டே என்ன தெரியுமா? அன்றைக்கி மத தலைவர்கள், அன்றைக்கி இருந்த மத தலைவர்கள் சீசர்கள்ட்ட சொன்னாங்க, என்ன உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறாரு. அது ஒரு குற்றச்சாட்டாகவே சொன்னாங்க.
அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து. யூத மார்க்கத்தால் வெறுக்கப்படுகிற அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு கருதப்பட்ட கானானி யாருமே தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. அப்படி சொன்ன உடனே இந்த வலதுசாரி சிந்தனை உடையவர் இயேசுநாதர் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வலதுசாரி சிந்தனை உடையவரும் அல்ல, இடதுசாரி சிந்தனை உள்ளவரும் அல்ல. யாராக இருந்தாலும் அவர்களை ஈடேற்ற ரட்சிப்பது, அவர்களை சரி செய்வது, அவர்களுக்கு ஒரு துன்பம்னா அந்த துன்பத்தின் பக்கத்தில் ஆண்டவர் நிற்பார். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உங்கள் கடவுள் உட்கார்ந்து, உங்கள் போதகர் உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு என்ன பரிசுனா தெரியுமா? பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை, சுகம் உள்ளவருக்கு தேவையில்லை. பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியர் தேவை. இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகளிலே பலர் மருத்துவ மிஷினரிகளாய் வந்தார்கள். சிறந்த உதாரணம் டாக்டர் ஐடாஸ் கடர். அவர்கள் உருவாக்கிய மருத்துவமனை தான் இன்றைக்கி சிஎம்சி வேலூர் மருத்துவமனை. ஒரு நாள் நீங்கள் போய் அந்த கேம்பஸில் நின்று பாருங்கள், இந்தியா முழுவதிலும் இருந்து பேஷண்ட்ஸ் அங்கே வர்றாங்க. அங்கே இருக்கிற கூர்க்கா முதல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும் 3 மொழி 4 மொழி பேசுகிறவங்க தான் அங்கே வேலைக்கு போக முடியும். நர்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தெலுங்கு பேசணும், கன்னடம் பேசணும், தமிழ் பேசணும், இங்கிலீஷ் பேசணும், ஹிந்தி பேசணும். குறைந்தது ஒரு 5 மொழியாவது அங்கே அவர்கள் தெரிந்து. ஏன்னா அத்தனை மாநிலங்களிலிருந்தும் பேஷண்ட்ஸு டெய்லி இங்கே வரும். இவ்வளோ பெரிய மருத்துவமனை, ஆசியாவிலேயே பெரிய மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை உருவாக்கின இது அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த, திருமணமே ஆகாமல் தன் வாழ்வை கிறிஸ்தவர்களுக்கு, இந்தியர்களுக்காகவே தன் வாழ்வை விட்டு கொடுத்த டாக்டர் ஐடாஸ் கடர் மருத்துவ மிஷன். ஏன்னா இங்கே பிணியாளிகள் அதிகமாக இருக்காங்க, இங்கே மருத்துவமனை இல்லை, மருத்துவர்கள் தேவைன்னு சொல்லி பிணியாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவைன்னு அமெரிக்கா விட்டுட்டு இங்கே வந்தாங்க. இன்றைக்கி இங்கே படித்து நம்ம அமெரிக்காவில் போய் மருத்துவராக வேலை செய்யணும். அங்கே இப்போ தேவைப்படுது, அங்கே போதுமான மருத்துவர்கள் இல்லைங்கிறாங்க. நம்மவர்கள் அங்கே போகிறவங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க, நல்லா மருத்துவ சேவை செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆக இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்டவரோடு அவர் ஒன்றிணைந்து நிற்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போய்விடும். இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை இன்னைய வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்களே இடதுசாரி தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. தந்தை பெரியார் இடதுசாரி அல்ல, அவர் வலதுசாரிக்கு விரோதி. அது அப்படியும் கிடையாது. தந்தை பெரியாருடைய வாழ்வை நீங்கள் நன்றாய் இந்த வசனத்தோடு, பைபிளோடு நீங்கள் இணைத்து படித்து பாருங்கள். விதவை திருமணத்தை பயங்கரமாய் ஆதரித்து, விதவைகள் கட்டாயம் மறு திருமணம் செய்யணும், சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயம் மறு திருமணம். இந்த பைபிள் அதை சொல்லுதுங்க. இளம் வயதுள்ள விதவைகள், அந்த வசனத்தை கூட நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். பவுல் மூலமாக ஆண்டவர் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகிறார். இளம் வயதுள்ள விதவைகள் மறுமணம் செய்யவும், அவர்கள் பிள்ளை குட்டிகளை வளர்த்து ஒரு நல்ல ஒரு குடும்பமாக அவர்கள் ஆகவும் நீ புத்தி சொல்லுப்பா தீமோத்தேயு. ஏன்னா இளம் வயதுள்ள விதவைகளை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரு சமுதாய சீர்கேடு வரக்கூடாது. ஆண்டவருடைய சிந்தனையை நீங்கள், இதே சிந்தனை தானே பெரியார் இருக்கும். உடனே நான் ஆண்டவருக்கு இணையாக வர சொல்கிறேன். மனிதன் மனிதன் தான், கடவுள் கடவுள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியார் விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். எங்கே விதவைகள் அதிகமாக இருந்தாங்க தெரியுமா? வலதுசாரி சிந்தனையுடைய பிராமண குடும்பங்களில் தான். சிறு வயதிலே கல்யாணம் பண்ணினார்கள், சிறு வயதிலே விதவைகளானார்கள். அதில் அநேகர் அந்த விதவைகள் கடைசி வரை விதவைகளா தலையை மொட்டையடிச்சு மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தாங்க.
அவர்கள் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அவர்கள் எல்லாரையும் போல அவர்கள் மறுமணம் செய்கிறார்கள். இல்லை, மறுமணம் செய்ய வேண்டான்னு சொல்லி உள்ள உறுதியோடு இருக்கிறவங்க பிள்ளைகளை வளர்த்து விதவைகளாகவே, உத்தம விதவைகள் அவங்களுக்கு பேர், அவர்கள் உத்தம விதவைகளாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதுள்ள விதவைகள் அநேகர் மறுமணம் செய்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது காரணம் பெரியார், தந்தை பெரியார். அப்போ அவர் என்ன இடதுசாரிகளுக்காய் மாத்திரம், ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட நிற்பார். அவர்கள் என்ன காஸ்ட் அப்படின்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் மனதிலே இருளடைந்த மக்கள் இன்றைக்கு பெரியாரை தவறாய் பேசுகிறது. அவங்க தான் திரும்ப பைபிளையும் தவறாக பேசுகிறாங்க, இயேசுநாதரையும் தவறாக பேசுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் விளங்கி, இது விழிப்புணர்வு செய்தி. என்றைக்குமே நம்முடைய மனது இடதுசாரி சிந்தனையாகவும் இருக்கக்கூடாது, வலதுசாரி சிந்தனையாகவும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு பகுதியிலிருந்து யார் பிரச்சனையோடு வந்தாலும், அவர்கள் பாதிக்கப்பட்டாலும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். ஏன்னா பொதுவாகவே அதிகமாய் பாதிக்கப்படுவது இடதுசாரி மக்கள். அதனால் அந்த தொழிலாளர் மக்கள் அவர்களோடு நம்ம நிற்கணும். இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்கின ஏங்கல்ஸ், கார்ல் மார்க்ஸ், இங்கெல்லாம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் இப்படி இயேசுநாதர் படித்தார்கள். அவர்கள் இயேசுநாதரை படித்தார்கள். அவர் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களோடு இருக்கிறார். உடனே அவர்கள் அன்னைக்கு இருந்த நிலைமையில் முதலாளிகள் தொழிலாளிகளை அதிகமாய் நசுக்கி வேலை வாங்கி, அதனால் அவர்கள் தொழிலாளர்கள் பக்கத்தில் இருந்து போராடினார்கள். கம்யூனிசம் உதயமானது. ஆனால் கம்யூனிசம் அவர் வைத்திருக்கிற அந்த கடவுள் மறுப்பு கொள்கை அவர்களை இனி கம்யூனிசம் தோற்று போகிற நிலைமையிலே இருக்கிறது. ரஷ்யாவிலே கம்யூனிசம் அழிந்து போனது. ரஷ்யா பல நாடுகளாய் சிதறி போனது. நம்முடைய தேசத்திலும் மிகப்பெரிய தேசிய அளவில் இருந்த கட்சியாக இருந்த கம்யூனிசம் தேய்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அது காரணம் ஒடுக்கப்பட்டவரோடு துணை நிற்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை அவர்களுக்கு இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த கடவுள், அதெல்லாம் கடவுள் அங்கே தேவை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் பேலன்ஸ் பண்ணார். யாரா இருந்தால் அவர்கள் சமுதாயத்தாலே நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பிலே நின்றவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். 146ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த ஆகாரம் கொடுக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாய் நீங்கள் பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய உரிமைகள், சமுதாய, அரசியல், பொருளாதாரம் சார்ந்த உரிமைகளை வாங்கி கொடுக்க அரசாங்கத்தோடு போராடுகிறவர்கள் அவங்கெல்லாம் இடதுசாரி மக்கள். அந்த கட்சி கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஆனால் அதுவல்ல, போராடுவது மாத்திரம் தீர்வல்ல. அவர்களுடைய ஆகாரத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? அங்கேதான் சமுதாய பணி. மிஷனரிகள் இயேசு கிறிஸ்துவின் செயல்களாகவே இங்கே வந்திருந்தார்கள். ஒவ்வொரு கிராமத்தையும் அசைத்தார்கள். இந்த கிராமத்து மக்களுக்கு அறிவு வேண்டும் என்று சொல்லி கல்வி, அறிவு பணியை முதலாவது துவக்கினார். பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்தார்கள். அயல் நாட்டு, வெளிநாடுகளில் உள்ள சரித்திரம்,
வரலாறு பாடத்தை இங்கே கொண்டு வந்தது வெள்ளைக்காரர்கள் தானே. மெக்காலே பிரபுவினுடைய கல்வி திட்டம் தானே. அவர்கள் தான் சொன்னார்கள், வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது என்பது இங்கு உள்ள பாமர மக்களுக்கும் தெரியணும். பிரெஞ்சு புரட்சி படிக்கணும், அமெரிக்க புரட்சி இவர்கள் படிக்கணும், ரஷ்ய புரட்சி இவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு வரலாறுங்கிற பாடத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. சமுதாய சேவை. அதை இன்று மிக கேவலமாய் கொச்சைப்படுத்துகிறார்கள். மதம் மாற்ற வந்தாங்க அப்படின்னு. மதம் யாருக்கு தேவை? இன்றைக்கு நீங்கள் இந்திய மக்கள் தொகையில் எடுத்து பாருங்க, எத்தனை சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள்? கிபி 80-90களிலேயே தோமா இந்தியாவுக்கு வந்துட்டார். அப்போ இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே ஊழியங்கள் நடக்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவ கல்லூரிகளிலே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேருமே கிட்டத்தட்ட கிறிஸ்தவ கல்லூரிகளிலே படித்தவர்கள் தானே. எங்கேயாவது மதமாற்றம் நடந்ததா? எந்த பாதிரியார் அதை அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? அதற்கு துக்ளக் சோவே சாட்சி. அவர் சொல்லுவார், நான் என்னுடைய பேராசிரியர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு கட்டுரை எழுதி அதில் கொஞ்சம் இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னு அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி எழுதி கொண்டு போய் பேராசிரியர் கையில் கொடுத்து என்னை திட்டினார். நீ கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாயிரு என்று தான் எனக்கு சொன்னார். ஒருபோதும் என்னை கிறிஸ்தவ மதத்துக்கு வா என்று சொல்லவே இல்லை. அப்படியானால் ஆண்டவருடைய காரியங்கள் பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார். அடுத்து அவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? எப்போதும் அற்புதம் செய்து 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நிகழ்ச்சி, அவ்வளோதான், 2 நிகழ்ச்சி தான். அப்படின்னா தான் ஒருத்தரும் கிறிஸ்தவர்கள் யாருமே இன்னைக்கு வேலை பார்க்காம ஒரு வேலையும் ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்தால கடவுள் வானத்திலிருந்தே ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாமே. 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே இஸ்ரவேலர்கள் வழி நடந்து வந்தார்கள். 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வானத்திலிருந்து காலையில் அப்பத்தை கொடுத்தார். அவர்கள் போய் பிறக்குனாங்க, சின்ன உருண்டையாக இருந்தது, அதுக்கு மன்னான்னு பேர் வச்சாங்க. அதை எடுத்து இடித்து அதை சமைத்து அதை சாப்பிட்டார்கள். 40 ஆண்டு கால கடவுள் அவர்களுக்கு நேரடியாக ஆகாரம் கொடுத்தார். ஆனால் கானானுக்குள்ளே நுழையும் பொழுது நீ விவசாயம் பண்ணுன்னு சொன்னார். தொழில் செய்யணும், விவசாயம் பண்ணணும், அதில் நிலத்தின் பலனை நீ சாப்பிடணும்னார். உழைச்சி சாப்பிடணும். உழைக்காதவன் உண்ணாதிருக்க கடவன்னார். முதலாளிமார்களுக்கெல்லாம் பெரிய அடிதான். உழைக்காதவன் உண்ணாதிருக்க கடவன். எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுத்தார். இல்லை ஆண்டவரே, வனாந்திரத்தில் நாங்கள் ஒரு வேலை செய்யலை, பயிர் வைக்கலை, விவசாயம் பண்ணலை, ஒன்றும் செய்யலை, டெய்லி சாப்பாடு கொடுத்தீங்களா, அதே மாதிரி வாழ்க்கை முழுசும் கொடுத்துருங்களேன். அதுவல்ல, நாம் உழைக்கணும். அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் உலக பிரகாரமாக ரொம்ப கீழ் நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் அவங்க கூட கட்டப்பட்டிருக்கிறாங்க. மேல் நிலையில் இருக்கிறவர்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுகள் என்ன கட்டுகள்? சமுதாய கட்டுகள் அல்ல, சாதி ரீதியான கட்டுகள் அல்ல, மத ரீதியான கட்டுகள் அல்ல, பொருளாதார ரீதியான கட்டுகள் அல்ல. இந்த கட்டுகள் பாவக்கட்டுகள். பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற யாரை பார்த்தாலும் ஆண்டவர் கட்டுண்டவர்களாய் அவர்களை பார்க்கிறார். யோ, என் மகன் கட்டப்பட்டிருக்கிறானே, என் மகள் கட்டப்பட்டிருக்கிறாளே, இந்த கட்டுகளிலிருந்து இவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தின் வேதனை, அதை நாம் சற்றே விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்ன அர்த்தம்னா, பசியோடு நாம் பட்டினி கிடக்கணும்னு அவர் விரும்புகிறதே இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் அல்லது
கடவுள் மறுப்பு கொள்கையினர் நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, ஆண்டவர் தானே படைச்சார் உலகத்தின்றீங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சான்னு, ஏன் பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரன், குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், இவங்களெல்லாம் ஏன் படைச்சார் ஆண்டவர்? கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. எல்லாமே சயின்ஸ், எல்லாமே இயற்கை. இது எல்லாமே உலக இயற்கை, இயற்கையிலிருந்து உருவானது. அதுக்கு ஏன் கடவுள் சாயம் பூசுறீங்கன்னு ஓப்பனாக அப்படி பேசுவாங்க. இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசித்தால் மட்டும்தான் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏன் மனிதர்கள் பசி, பட்டினி, பிணி, மூப்பு, சாக்காடுங்கிற அந்த காரியத்துக்குள்ளே அவர்கள் ஏன் வந்தார்கள்? கடவுள் படைத்த பொழுது ஆணும் பெண்ணையும் சரிசமமாய் அவர்களை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும்படியாக தான் வச்சிருந்தார். சமநிலையில் தான் வைத்திருந்தார். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் தான் படைத்திருந்தார். அப்படித்தான் வச்சிருந்தார் மனிதர்களை. மனிதன் பாவம் செய்தான். மனிதன் கடவுளின் வார்த்தைக்கு மீறி நடந்தான், பாவம் செய்தான், கட்டுண்டவனாய் மாறி போனான். இது வெளியரங்கமான கட்டல்ல, உள்ளே கட்டு. பாவ கட்டுகளினாலே அவன் சிக்கினான். கீழ்ப்படியாமையை கற்றுக்கொண்டான். கடவுளுக்கு விரோதமான மனிதனாய் அவன் மாறின பொழுது சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் எல்லாம் உருவானது. பிள்ளைகள் பிறந்தார்கள், கூன் குருடு செவிடோடு பிறந்தார்கள். உடனே தான் ஆண்டவர் சொன்னார், நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாத. இப்போ கிமு 4000 5000 ஆண்டுகள் மோசே காலத்தில் சொன்னார் ஆண்டவர். மோசையின் மூலமாய் சட்டத்திட்டங்களை கொடுக்கும்போது சொன்னார், நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாத, அக்கா மகளை கல்யாணம் பண்ணாத, நெருங்கின ஒரு ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் பண்ணாது. அப்படி பண்ணினீன்னா அது தவறு அப்படின்னாரு. ஏன்னா அன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் வளரலை. சொன்னால் மக்களுக்கு அந்த வார்த்தையே புதுசு புரியாது. இன்னைக்கு டாக்டர்கள் சொல்கிறாங்க, நெருங்கின சொந்தத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும், அங்கவீனங்கள் உருவாகும், புத்தியில் மந்த நிலை உருவாகும், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் பிறப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் சயின்ஸு வேர்டு டேம்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நெருங்கின சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதப்பா அப்படின்னார். ஆனால் கேட்கணும்ல மனுஷன். கடவுள் சொல்லுகிறார், கேட்கணும். இவன் கடவுளே இல்லைங்கிறான். அப்புறம் முறை தவறி கல்யாணம் பண்ணாதன்னு அடுத்தடுத்த வெவ்வேறு குடும்பங்களில் கல்யாணம் பண்ண சொன்னார் ஆண்டவர். எல்லாவற்றையும் தெளிவாய் சொன்னார். ஏற்ற நேரங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மனிதன் இத்தனை ஏற்ற தாழ்வுகள் சோசியல் ஸ்டேட்டஸில் வாழ்வதற்கு காரணம் மனிதன் தான், அவனுடைய கீழ்ப்படியாமை. அதனால தான் ஆண்டவர் பசியாக இருக்கிறவங்களை பார்த்தா அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எப்படியாவது இவருடைய பசி அடங்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், அவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், கட்டுண்டவர்களை அவர் முதலாவது விடுதலை செய்கிறார். ஒடுக்கப்பட்டவரோடு துணை நிற்கிற ஆண்டவர் தான். இந்த கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான இரத்தம் இந்த பூமியிலே சிந்த வேண்டும். பரிசுத்தமான இரத்தம் என்று இந்த பூமியில் ஒரு இரத்தமும் கிடையாது. ஆதாம் முதற்கொண்டு எல்லாருடைய உடம்புகளில் கீழ்ப்படியாமையின் இரத்தம். பிள்ளைகள் பிறந்து நன்மை தீமை அறிவதற்கு முன்பே கீழ்ப்படிய மாட்டேன், உட்காரனா உட்கார மாட்டேன், சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிட மாட்டேங்க, வேண்டாம். எந்த காரியத்துக்காவது குழந்தை கீழ்ப்படியுதா? குளிப்பாட்டினா கீழ்ப்படிய மாட்டேங்க. ஒரு சட்டை கூட போட்டு விட முடியல, கையை காலை உதறிக்கிட்டு கிடக்கு.
ஒரு காரியத்தை நம்ம சொல்கிற காரியத்தை கேட்கல. ஏன்னா அந்த ரத்தம் கீழ்ப்படியாது. அந்த ரத்தத்தில் எது சிந்தினாலும் அங்கே பாவம் நிவர்த்தியாகாது. அதே போல் மிருகங்களுடைய ரத்தம் சிந்தினாலும் அங்கே பாவம் நிவர்த்தியாகாது. பாவம் நிவர்த்தி ஆக வேண்டுமானால் நிரந்தரமாய் கட்டுண்ட ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடைய வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம், அவர் அங்கே இருந்து வந்தவர், மாசற்ற ரத்தம், மன்னிக்கிற ரத்தம், அன்பு செலுத்துகிற ரத்தம், கட்டுண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்தபோது உள்ளம் உருகி மனது உருகி வேதனைப்பட்ட அந்த மனிதர், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே கட்டுண்டவர்கள் விடுதலையாகிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய இரத்தத்தாலே தாகம் தீர்க்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். அதற்காகவே தன் உயிரை கொடுத்தார், தன் இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். வேதனையோடு இருக்கிறீங்களோ? தேவைகளோடு இருக்கீங்களோ? ஏற்ற தாழ்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுண்டவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீங்க. இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்கிற உலகம் முழுவதும் ஆண்டவரே சமூக வலைதளங்கள் மூலமாய் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் தேவையோடு ஆண்டவரே பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்பொழுது நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கட்டுண்டவர்கள் விடுதலையாகும் பொழுது ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேர்ந்து விடுமே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே வேலை வாய்ப்பில் ஆண்டவரே தடையாயிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது பாவங்களில் இருந்தவர்களை விடுதலை செய்வீராக. அவர்களை கட்டுண்ட அவர்களை விடுதலை செய்யும் பொழுது அவர்களுக்கு தேவையான வேலை, ஆகாரம் தருகிற வேலை அவர்களுக்கு உடனடியாக இப்பொழுது கிடைக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரம் நீட்டி ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொருவரையும், வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்க பெரியவர்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கட்டவிழ்த்து விடுவீராக. அவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல ஆண்டவரே சாப்பாட்டுக்குரிய காரியங்களிலே, பொருளாதார காரியங்களிலே, கடன் பாரங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய இரத்தத்தால கழுவி அவர்களை விடுதலை செய்யும். ஆண்டவரே, விடுதலை பெறும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய அடைத்து நிற்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்டவரே, அனுபவித்திருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தி. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுதலையாக உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தார், அவர்கள் பகுதியில் நியாயத்தை செய்யும். ஆண்டவரே, அநேகம் பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் கோர்ட்டு வாசற்படியில் நின்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், பொருளாதார வசதி இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும். ஆண்டவரே, இரத்தத்தால் விடுதலை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.